இந்த குழம்ப ஒரு டைமாவது வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஹெல்தியான ரெசிபியும் கூட. சிக்கன் ஸ்டியூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் பிரியாணி ஸ்பைசஸ், ரம்ப இலை, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பால் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க. முதல் தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நான் எலும்பா எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கலாம். ரம்ப இலை சேர்க்கும்போது இன்னும் மணமாக இருக்கும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கி விட்றேன். இந்த குழம்புக்கு வந்து மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகா தான் நல்லா காரம் கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க சிக்கனையுமே வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 2ஆம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சமாக சேர்க்குறேன். இந்த உருளைக்கிழங்கும் சிக்கனும் வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 80% வெந்துடணும் சிக்கனும் உருளைக்கிழங்கும். அதுக்கப்புறமா தான் இந்த காய்கறியை வந்து சேர்க்குறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அந்த 2ஆம் தேங்காய் பால்லையே பேலன்ஸ் வச்சுருந்தேன், அது எல்லாத்தையுமே வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கேரட்டும் பீன்ஸும் வேகிற அளவுக்கு மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம். காய்கறி ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்கும் சிக்கனும் நல்லா வெந்தால் போதும். அப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குழம்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி ஃபைனலாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா குழம்பு வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக தான். அப்புறம் முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா ஃபைனலாக கீறி சேர்த்தேன். இன்னும் நல்லா காரம் கொடுக்கும் அப்படின்றதுக்காக. புதினா கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா குழம்பு வந்து ரெடி. ஃபைனல் டச்சு இந்த மிளகு தூள் தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.